Realme 13 Plus இந்த மொபைலை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இது இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மொபைலோட பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்தா எப்பவும் போல மொபைல் இருக்கு. மொபைலை தவிர்த்து பாத்தீங்கன்னா 80 வாட்ஸ்க்கான அடாப்டர், C type USB கேபிள், மொபைல் கேஸ், சிமெட்ரிக் டைப் பின், சம் டாக்குமெண்டேஷன் இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸ்ல இருக்கு. இப்போ மொபைலை பத்தி பார்க்கலாம். மொபைலோட டிசைன் பொறுத்தவரை பேக் சைடு லுக் பார்க்க அப்படிதான் இருக்கும். டியூல் டோன்ல கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சைட்ல ஃப்ரேமுக்கு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. டிசைன் பொறுத்தவரை ஓவரால் எனக்கு பக்கல் அளவே இருக்கு. மொபைலோட வெயிட் பாத்தீங்கன்னா 185 கிராம் இருக்கு. திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.6 mm இருக்கு. கலர் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஸ்பீட் கிரீன், டார்க் பர்பிள், வெக்டர் கோல்டுங்கிற இந்த 3 கலர்ல பார்த்தா இந்த மொபைல் அவைலபிளா இருக்கு. சிம் ஸ்லாட் பொறுத்தவரை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிட் சிம் போட்டுக்கலாம். ஒரு சிம் கார்டு இல்ல ஒரு SD கார்டு இல்ல அப்படின்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 2000 Hzக்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா டியூல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு. ஹைப்ரைட்டிங் பாத்தீங்கன்னா 65 இருக்கு. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பாத்தீங்கன்னா 60 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா டபுள் கேமரா இருக்கு. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவும் 2 மெகா பிக்சல் டெப்த் கேமராவும் இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 1080 30 fps வரை வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 4K 30 fps வரை வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 9 5G பேண்ட் இருக்கு. வைஃபை பாத்தீங்கன்னா 6 இருக்கு. ப்ளூடூத் பாத்தீங்கன்னா 5.4 இருக்கு. NFC சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல கிடையாது. சில AI ஃபியூச்சர்ஸ்மே இந்த Realme 13 Plusல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Pro Plusல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மினி வேரியன்டான AI ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். OS பொறுத்தவரை வந்து Android 14க்கான OS கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பாத்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 7000ங்கிற எனர்ஜி இந்த ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ தான் ஒரு எனர்ஜி ப்ராசர் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசர் பொறுத்தவரை வந்து ஓவரா யூசேஜ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கேமிங்க்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கேமிங் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 90 FPS வந்து நம்மளால இந்த மொபைலை பிளே பண்ணிக்க முடியும். மொபைலோட பேட்டரி பொறுத்தவரை பார்த்தா 5000 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. RAM அண்ட் ROM பொறுத்தவரை RAM பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 12GB RAMல இருக்கு. ROM பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் 256GB இருக்கு. ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFX 3.1 கொடுத்துருக்காங்க. RAM டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4 கொடுத்துருக்காங்க. பிரைசிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 8+ 128GB பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாயும், 8+ 256GB பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயும், 12+ 256GB பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாயும் வரும். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் ஒருத்தா கேட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிபிகேஷன் வச்சு உங்களுக்கு என்ன தோன்றுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே ஒருத்தா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல பார்த்தா ஜஸ்ட் இந்த மொபைலோட ஸ்பெசிபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இந்த மொபைலை பத்தி வேற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.